நாங்கள் தெளிவாக சொன்னோம். பகுஜன் சமாஜ் கட்சின்றது வந்து இப்போ அவங்க வந்து கொள்கையை வந்து சிதைக்க முடியாது. மற்ற தலித் கட்சிகள் மாதிரியோ அதாவது பகுஜன் சமாஜ் கட்சி அனைத்து சாதியினருக்கான கட்சி, அனைத்து மதத்தினருக்கான கட்சி என்பதை நாங்கள் உறுதியாக சொல்கின்றோம். இன்க்ளூடிங் பிராமின்ஸ் வந்து எங்கள் கட்சியில் வந்து தேசிய பொதுச் செயலாளராக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போது திமுகவும் அதிமுகவும் மற்ற கட்சிகளும் பார்த்திங்கன்னா, பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக வந்து முதலமைச்சராக வந்த பெகஞ்சி மாயாவதி அவர்களுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு முறை கூட வந்து அவர் வாழ்த்து சொன்னதே கிடையாது. சங்கர் சிங் வகேலா, அதே மாதிரி வந்து லல்லு பிரசாத் யாதவ், கல்யாண் சிங், முலாயம் சிங் யாதவ், அதே போன்று யார் வந்தாலும் வந்து வட இந்தியாவிலே யூபியில் யார் வந்தாலும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வந்து வாழ்த்து சொல்லுவார். ஆனால் பெகஞ்சி மாயாவதி அவர்கள் சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்திலிருந்து ஒரு பெண்மணி என்கின்ற முறையில் 4 முறை முதலமைச்சராக வந்திருக்கின்றார். ஆனால் கலைஞர் ஒரு முறை கூட வந்து வாழ்த்து சொன்னதில்லை. அப்படி வாழ்த்து சொன்னால் அந்த கட்சியை சேர்ந்தவர்களோ அல்லது வந்து இங்கே தமிழ்நாட்டிலே வந்து அந்த கட்சி வந்து ஒரு நல்ல இடத்தை பிடித்து வளர்ந்துவிடும் என்பதற்காக அப்படி செய்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை என்பது இப்போது இந்த ஆட்சியில் வந்து ஒரு கொலை நடந்திருக்கின்றது. அப்படி இந்த ஆட்சியில் கொலை நடந்திருக்கும் பொழுது இந்த ஆட்சியில் மழை பெய்யலைன்னா கூட வந்து மன்னர் பொறுப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது